தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பிரெத், ஈவில் டெத், த கேர்ள் இன் த ஸ்பைடர் வெப் போன்ற திரைப்படங்கள் மூலமா பிரபலமான புகழ்பெற்ற ஃபெடே ஆல்வரஸ் இயக்கத்தில் அவருடைய படைப்புல வெளிவந்திருக்கிற படம் தான் ஏலியன் ரோமலஸ். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெப்பமயமான கிரகம் இருக்கு. அந்த வெப்பமயமான கிரகத்தில் சிந்தட்டிக் ஏஐ சகோதரனுடன் ஒரு சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு வராங்க ரெடின் கார்டினோ. அவங்களுடைய பெற்றோர் சுரங்கத்தில் வேலை பார்த்ததுனால நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க. இதனால உயிர் வாழ்றதுக்காக வேறொரு கிரகத்துக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க ரெடின் கார்டினோ. அந்த கிரகத்தினுடைய பேர் இவாக்கா. ரெடின் கார்டினோ, அவங்களுடைய முன்னாள் காதலன் டெய்லர், அவங்களுடைய தங்கை கே மற்றும் ஜோன் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு தனி ஸ்பேஸ்ஷிப்பில் விண்வெளிக்கு போகிறாங்க. விண்வெளிக்கு போன உடனே அங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ஸ்டாட்டிஸ்டிக் சேம்பரை எடுக்கும்போது அங்கே இருக்கிற ஏலியன்கள் உயிர் பெறுது. உயிர் பெற்ற ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இவாக்கா கிரகத்துக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்ட சில நபர்கள் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த பழக்கப்பட்ட கதையில காட்சிக்கு காட்சி இயக்குனர் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அதே போல ஒரு காட்சியில ஹீரோயின் விண்வெளியில போகும்போது சூரிய ஒளியை பார்க்கும்போது அவங்க சிறிய வயசுல வெப்பமயமான கிரகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஹீரோயின் கைலி தன்னுடைய ஏஐ சகோதரனுக்காக தன்னுடைய நண்பர்கிட்ட சண்டை போதும் போதாகட்டும், இல்லை ஏலியன் எதிர்த்து போராடும் போதாகட்டும், தன்னுடைய நடிப்பில் மிரட்டியிருக்காங்க ஹீரோயின் கைலி. அதே போல் அதாவது திரைக்கதை மெதுவாக நகர்ந்தாலும் எப்போ ஏலியன் படத்தில் என்ட்ரு ஆகுதோ அப்போவே திரைக்கதை சூடு பிடிக்குது. ஒரு பக்கம் இவாக்கா கிரகத்துக்கு போகிறதுக்கு 9 ஆண்டுகள் ஆகும். இவாக்கா கிரகத்துக்கு போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலையில் ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கணும், இன்னொரு பக்கம் இவாக்கா கிரகத்துக்கு போகணும். இப்படி திரைக்கதை ரொம்பவே சுவாரஸ்யமாகுது. ஒரு கட்டத்தில் ஏலியன் ஒரு பெண் பிரசவத்தில் பிறக்கும் போது அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்குது. அந்த காட்சி நம்மளை மிரட்டுது. அதே போல படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காட்சி வரும், மீண்டுமா நம்மளை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்குது இந்த படம். டியர் கைஸ், இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏலியன் கூட வருகிற சண்டை பயிற்சி, அதே போல் ஒளிப்பதிவு, பின்னணி இசை. அடுத்ததான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகைகள். இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த சண்டை காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஏற்கனவே நீங்கள் பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் ஒரு அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது. பட் குழந்தைகள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இந்த படத்தினுடைய ரேட்டிங் நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3 நான் கொடுக்குறேன். அதே போல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஏலியன் சம்மந்தப்பட்ட ரசிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு முறை இந்த படத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த படம் மொத்தத்தில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஆக மொத்த இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. ஓகே காய்ஸ், இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே காய்ஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன்.